டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர், சினிமா தயாரிப்பாளர் வீடு உள்ளிட்ட 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை தேனாம்பேட்டை, தீநகர், மணப்பாக்கம், பட்டினப்பாக்கம், சூளைமேடு, சேத்துப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. மணப்பாக்கத்தில் வசித்து வரும் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் விசாகன் வீடு அருகே டாஸ்மாக் தொடர்பான வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் நகல்கள் கிழித்து எறியப்பட்டு கிடந்ததை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் விசாகனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்ற அதிகாரிகள் அவரிடம் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் போது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் உள்ளிட்டவை பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டன. மேலும் பணியிடமாற்றம், பணி ஒதுக்கீடு உள்ளிட்ட வகைகள் குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டு எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் ரியல் எஸ்டேட் அதிபர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். டாஸ்மாக், திரைப்படத்துறை, ரியல் எஸ்டேட் தொடர்புடையவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் சென்னை அண்ணாநகர் சாந்தி காலனி பகுதியில் வசித்து வரும் மேகநாதன் என்பவரது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் சூளைமேட்டில் உள்ள மேகநாதன் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. மேகநாதன் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அமுதா ராணியை தகுதி நீக்கம் செய்ய குமரி மாவட்ட ஆட்சியருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேலும் தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சியின் பகடை காய்களாக மாறி தேர்தல் ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கின்றனர் என்று வேதனை தெரிவித்துள்ள நீதிபதி, பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் கிறிஸ்தவரை கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து பின்னர் பொது வாழ்வில் தன்னை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என கூறி அரசின் பலன்களை அனுபவிக்க முயல்வது ஒரு வகையான மோசடியே என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவரான அமுதா ராணி தன்னை பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் என கூறி பஞ்சாயத்து தலைவர் பதவி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.